ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் இந்த மாறாவின் தண்ணீரை குடித்த போது கசப்பாக இருந்ததுனால இப்போ முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முறுமுறுப்புன்னா அப்படி ஒரு முறுமுறுப்பு. சில பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க, கடவுளை திட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க, ஊழியக்காரனை திட்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பாரு, அதே முறுமுறுத்தல்னா ஒரு முறை பேசுறதுல தொடர்ந்து அதையே பேசிட்டு எப்போ பேசினாலும் அதுதான் வரும். அவங்ககிட்ட நீங்கள் பேசின உடனே அந்த கதையை ஆரம்பிச்சுக்குவாங்க, அந்த பிரச்சனையை எடுத்து நிற்பாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளை, நம்முடைய இயலாமையில் நம்ம வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனைகளை குறித்து நம்ம முறுமுறுக்கிறோம். உண்மைதான், இயலாமை வரும்போது மனசு ஒரு மாதிரி சங்கடப்படும். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. தொடர்ந்து அதையே பேசி 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 எல்லாரையும் குற்றம் சாட்டி யார் மேலேயும் ஒரு பழியை போட்டு, ஊழியக்கார மேலேயும் பழியை போட்டு, தேவனை தூஷித்து அப்படியே இருக்கிறது அது ஆரோக்கியமான விசுவாசியினுடைய நிலை அல்ல. ஒரு ஆரோக்கியமான விசுவாச பிள்ளை, ஒரு விசுவாச குடும்பம் தங்களுடைய கஷ்ட காலங்களில், பிரச்சனையின் காலங்களில், போராட்டமான காலங்களில் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை நோக்கி பார்க்க பழகணும். அல்லது ஊழியக்காரனிடத்தில் ஆலோசனை கேட்பது, அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, பணப்பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, பிள்ளைகளுடைய பிரச்சனையோ, இல்லை தொழில் பிரச்சனையோ, எதிர்காலத்துக்கு உண்டான எந்த விஷயமோ, இல்லை பயங்களோ, எதுவானாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெபிக்க அது குறித்த விசுவாசமற்ற நிலையில் தற்காலிகமாக அப்படி இருக்கிறீங்கன்னா யார்கிட்ட பேசணும்? போதங்க இடத்துல இப்படி இருக்கிற இது மாதிரி சூழ்நிலை இருக்கோ, இல்லை எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, நாங்கள் என்ன செய்யணும், இதில் எது எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் தேவனுடைய ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபித்து ஆலோசனை சொல்வார். எப்படி வெளியே வரணும் கற்றுக் கொடுப்பார். தேவ சமூகத்தில் இருப்பார். எதனால் இந்த பிரச்சனை வந்தது, நம்முடைய புத்தியினத்தினால வந்ததா, நம்முடைய பாவத்தினால வந்ததா, சாபத்தினால வந்ததா, மற்றவர்கள் துரோகம் செய்தார்களா, இல்லை தேவன் இதை அனுமதித்து நம்ம சீர்படுத்த விரும்புகிறாரா அப்படின்னு தெரியும். நம்ம பாட்டுட்டு முறுமுறுத்துக்கிட்டே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஆண்டவர் கண்ணு இருக்குதா தெரில, என் ஜபம் கேட்குறாரா தெரில அப்படின்னு சொல்லி விசுவாசம் எல்லாம் குறைந்தவர்களாய் தடுமாறினவர்களாக இருக்கிறத பார்க்க முடியும். சில பேர் அப்படி இருப்பாங்க. கஷ்டமாக இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கு. என்ன ஆண்டவரை, இவ்வளோ வசனம் கேட்டு, இவ்வளோ சத்தியத்தை கேட்டு, இத்தனை நாள் ஆலயத்துக்கு இப்படி தடுமாறுறாங்களே. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? தடுமாறுறீங்களா? அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. தேவனிடத்தில் எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. தேவனுடைய மனுஷனிடத்துல தேவன் தீர்வை வைத்திருக்கிறார். தேவன் தீர்வை சொல்லுவார். தேவனே தீர்வாக இருப்பார். அல்லேலூயா. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில அப்டேட், அதாவது ஏற்கனவே இருந்த பரிசுத்தத்தை விட இன்னும் அதிகமாக விரும்புகிறார். அதுக்காக சில நேரம் அனுமதிக்கலாம். இன்னும் சீர்படுத்தும்படி தேவன் விரும்புவார். அதற்காக என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம். ஆகவே நீங்கள் அதை போட்டு பெருசாக்கி நம்மை சரிபார்க்க தவறிட்டோம்னா அந்த பிரச்சனை வெளியே வர முடியாது. அப்போ ஒரு பிரச்சனையோ, ஒரு தேவையோ, இல்லை ஒரு குழப்பம் வேணா தேவ சமூகத்துக்கு போங்க. அப்படி இல்லையா, தேவனுடைய ஊழியக்காரனத்தில் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா நிச்சயம் தீர்வு கிடைக்கும். தேவனுக்கு பயந்த ஊழியக்காரனத்தில், கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரத்தில் கட்டாயம் தீர்வு இருக்கும். தேவன் உங்களுக்கு உண்டான தீர்வை வச்சிருப்பார். நீங்கள் அதே போல தான் இந்த மக்கள் முறுமுறுத்துக்கிட்டு மோசே கிட்ட போய் சொன்னாங்க. மோசே கர்த்தரிடத்தில் போனார். முறுமுறுத்துக்கிட்டு மோசேக்கு விரோதம்னா தெரியும்ல, கொலவெறியோட கோபத்தோட முறுமுறுக்கிறாங்க. என்னத்தை குடி போனாங்க அப்படிதான் பார்க்கணும். அந்த ஸ்லாங்ல பண்ணலாம். எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். என்னதையா குடிக்கிறது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க.
பாயா போயான்னு பேசுகிற விசுவாசிகள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. ஊழியக்காரனுக்கு மரியாதை இல்லாமல் அவன் இவன் பேசுகிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க விசுவாசிகள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாது. ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர் பெரியவரா அவனா இவனா இப்படி பேசுறது நாங்கள் காது போட நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். நம்ம திருச்சபையில் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். வெளியே மோசமாக அவனா இவனாங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. காரணம், இந்த மக்கள் முறுமுறுத்து பழகி விட்டார்கள். சத்தியத்தில் வளரல, தேவனண்டை கேட்க தெரியல. அப்போ இந்த மோசே எதுவுமே பேசாமல் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்றார். கர்த்தர் ஒரு தீர்வை உண்டு பண்ணினார். அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார். மரத்தை கொண்டு போய் போடு, கசப்பு நீங்க வேண்டும். அப்படியே கொண்டு போட்டால் அந்த மாறாவின் கசப்பு நீர் மதுரமாய் மாறிற்று என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கசப்புகள் மதுரமாய் மாறும். உன் வேதனை நீங்கி சுகம் உண்டாகும். இப்போ இந்த முறுமுறுத்து ரிட்டர்ன் வாங்க முடியுமா? இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே எங்களை மன்னியான்னு சொல்லி தேவனை உயர்த்தி துதித்திருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் அப்படி ஒரு வேர்டை இங்கே பார்க்க முடியல. முறுமுறுக்க தெரிஞ்ச உங்களுக்கு தேவனை துதிக்க தெரியாதா? முறுமுறுக்க தெரிந்த உங்களுக்கு நன்றி சொல்ல தெரியாதா? தேவனுக்கு நன்றி சொல்ல தெரியாதா? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேச தெரிந்த உங்களுக்கு ஊழியக்காரனிடத்துல மன்னிப்பு கேட்க தெரியாதா? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசின நீங்கள் அவரோடு கூட இணைந்து சந்தோஷப்பட தெரியாதா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதனாலதான் நிறைய இடங்கள் அங்க பாருங்க சொல்றாரு, இங்கே ஒரு நியமத்தையோ நியாயத்தை நான் வைக்கிறேன், ஏன்னா சோதிக்க போறேன். கர்த்தர் கசப்பை கொடுத்து அதுல விடுதலை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு தான், சோதனைக்காக தான் இந்த தண்ணீர் மதுரமாய் மாற்றி கொடுக்குறார். சில நேரம் கசப்பு இன்னும் நல்லபடியா இருக்கும். அப்போ அப்ப என்ன பண்ணணும்? தேவனுக்கு நன்றி சொல்லணும், ஊழியனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். கசப்பு நீங்கிருச்சா, பாஸ்டரும் மறந்துடும், ஆண்டவரும் மறந்துடும். கசப்பு இருக்கும்போது ஐயா கொய்யா இருக்கிற ஆளை உண்டில்லைன்னு பண்ணிடுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் கசப்பு நீங்கும். உங்கள் பிரச்சனைகள்ல முறுமுறுக்காதீங்க. ஊழியக்காரனிடத்தை ஆலோசனை கேளுங்க, தேவனிடத்துல முறையிடுங்கள். அது நல்லது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல எங்க பிரச்சனைகளை நாங்க முறுமுறுத்துறோம், மனசுல நொந்துக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிறோம். ஆனா நாங்கள் அது தவறு என்பதை உணரும்படி எங்களுடைய சிந்தனைகள்லாம் சீர்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்ற நன்மைகளில் நன்றி சொல்ல உமை துதிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முறுமுறுப்புகளை மன்னித்தருளுங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் நீங்கட்டும், பிரச்சனை நீங்கட்டும், வியாதி படுக்க நீங்கட்டும், போராட்டம் நீங்கட்டும், கண்ணீர் மாறட்டும், சமாதான கேடுகள் மாறுவதாக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. நீதியாய் நடக்க, நியாயமாய் நடக்க, கர்த்தருடைய வழிகளை பற்றி கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.